சார் இப்போ எடப்பாடி அவர்களுடைய மகன் மிதுன் அவருடைய தலையீடு அதிகமா இருக்கு. அவரும் உதயநிதி சேர்ந்துதான் இந்த இதுக்கு எனக்கு இல்ல நான் ஒரு ட்வீட் போட்டிருப்பேன், பாத்தீங்களான்னு தெரியல. என்னோட ஃபேஸ்புக்ல போய் பாருங்க. ஸ்டாலின், அதாவது உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு வேலுமணியினுடைய மகன், தங்கமணியினுடைய மகன், எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் 3 பேரும் சேர்ந்து ஒன்றாக சென்று நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு பேசுனதாக ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருக்கு. அது சத்துன அது குறித்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கூட இருக்கு. ஆனா இப்போ முக்கிய மேல் நிர்வாகிகளுக்கு வந்து இது பிடிக்கல. அதிமுக திமுக சேர்றது இல்ல, அவங்களுக்கு உடன் ஓகேன்ட்டாங்களா? எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் அவங்கலாம் அமைச்சரவை அமைச்சர் ஆயிருந்தா ரொம்ப சந்தோஷம். நீங்க எந்த வழியிலுமே எங்களை அமைச்சர் ஆக்கலைங்கிறதான வருத்தம். எப்படி சார் மிகப்பெரிய எதிர்ப்புகள் இல்லை 2 பேருமே? திமுகங்கிறது பெரிய ரிவல்ரி. அவர் எப்படி சேருவாங்க? மக்களை ஏத்துக்க மாட்டாங்களா சார்? தம்பி, பணம், மணி, தங்கமணி, வேலுமணி, வீரமணி, மணி. சரி, இப்போ அதிமுக இந்த வேகானெல்லாம் பேசுன பணம் வருமா என்ன? இல்ல, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அடுத்த டைம் அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம்ப்பா. அடுத்த எலெக்ஷன்ல ஏத்துக்க மாட்டாங்களா? அது அப்புறம் பாப்போம்னு சொல்றேன். இந்த 5 வருஷத்துல வர்ற கலெக்ஷன் வந்துரும்ல. அப்ப நீங்க ஆட்சிக்கு வராட்டி அதிகாரத்துக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, அன்னைக்கு பாத்துக்கலாம்னு சொல்றேன். திரும்ப தாவேக்கா வந்துரும். அது ஏதோ அது அந்த டயத்துல பாத்துக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க என் கருத்து அல்ல, அவர்கள் என்ன பிரதிபலிப்புகள் சொல்றாங்க.